Hi dudes, I'm Dr. Suresh Shetaraman from Coimbatore, கோவையிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்கறதா என்கிட்ட பேசுகிற நிறைய பேரண்ட்ஸும் சரி, ஏன் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வார்த்தை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்தா ஃப்யூச்சர் எப்படி சார் இருக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். தொடர்ந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸை எங்கே படிக்கணும், எந்த காலேஜ்லலாம் இந்த ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் படித்தா ஏன் ஃப்யூச்சர் பக்காவாக செட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் அப்படின்னா என்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது யார் படிக்கலாம் அப்படிங்கிற இன்னொரு பாயிண்ட் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற விஷயம் 1957 முதல்ல வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிடுச்சிங்க. நடுவில் என்னவோ தெரியல, கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற நம்ம மறந்துட்டோம். இப்போ யாரும் தட்டி எழுப்பியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருமே பயங்கரமாக பேசிட்டோம். ஓகே, ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சரில் ஏன் வந்திருக்கு அப்படின்னா, இன்றைக்கி இன்டர்நெட் உலகத்தில் நம்ம கனெக்ட் ஆனதுனால ஏகப்பட்ட டேட்டாஸ் நம்மகிட்ட வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து இந்த டேட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால், புதுசாக நம்மகிட்ட இருக்கிற டேட்டா வச்சு பல விஷயங்களை கொண்டு வர முடியும். அப்படி பல விஷயங்களை கொண்டு வரணும், நம்பர் ஆஃப் டேட்டாஸ் நிறைய இருக்குது, அதை ஹேண்டில் பண்ணணும். சாதாரணமாக மனுஷ மூளை அப்படிங்கிற விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் மூளை வேணும். அப்படிங்கிறதுனால தான் மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் மூலம் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது. இது யார் படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக மேத்ஸ் ஸ்கில் யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க படிக்கலாம். லாஜிக்கல் திங்கிங் யாருக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு படிக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற மேத்ஸில் நான் ஒரு கிங் மேக்கர் அப்படிங்கிறவங்க படிக்கலாம். கொஞ்சம் க்ரியேட்டிவ் திங்கிங் இருக்கிறவங்க வந்து தாராளமாக படிக்கலாம். இவங்க எல்லாருமே இந்த கோர்ஸை நீங்கள் தாராளமாக படிக்கக்கூடிய ஒரு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க படிச்சுக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் மேத்ஸ் டல்லு சார், கொஞ்சம் வீக்காக தான் நான் இருக்கிறேன், படிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக கொஞ்சம் யோசித்து நீங்கள் அந்த முடிவு எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான சஜஷனாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் வரும்பொழுது என்னென்ன ரோல்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசான ரோல்ஸ் நமக்கு வருதுங்க. ஜாப் ஆட்டோமேஷன் ஃபுல்லாக வந்து வரப்போகுது. இது நியூ ரோல் ஆக்சுவலாக எடுக்க போகுது. சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து புதுசாக வந்து நமக்கு லான்ச் ஆக போகுது. ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்டில் புது ரோல் வரப்போகுது. ஆட்டோமேஷனில் புது ரோல் வரப்போகுது. ஏவிடேஷன்ஸில் புது ரோல் வரப்போகுது. ராக்கெட் சயின்ஸில் புது ரோல் வரப்போகுது. மெடிக்கலில் புது ரோல் வரப்போகுது. பேங்கிங் செக்டாரில் புது ரோல் வரப்போகுது. இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுமே புது ரோல் வரப்போகுது. அது என்ன ரோல் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்காரிதம் எக்ஸ்பர்ட் அப்படின்னு ஒரு ரோல் நம்ம பால் தேடிட்டு இருக்கிறாங்க, அல்லது அதுக்கான ரோல் வந்து உருவாகும். அனலிஸ்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து உருவாகும். ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து உருவாகும். ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியர் அண்ட் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற ரோல் உருவாகும். மிலிட்ரி அண்ட் ஏவிடேஷன் ரிசர்ச் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து உங்களுக்கு ரோல் உருவாகும். இன்னும் சொல்ல போனால் மெக்கானிக்கல் அண்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் அப்படிங்கிற ரோல் உருவாகும். இந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்லையுமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய ஊடுருவல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்தியா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க இருக்குது. இப்போ தான் அதை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸ்லோவாக க்ரோ ஆகிட்டே இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கிறதுனால இப்போ நீங்கள் போய் ஒரு காலேஜில் சேர்றீங்க, ஒரு சிலபஸை படிக்கிறீங்க, கட்டாயமாக 4 வருஷம் முடிச்சு வரும்போது அந்த சிலபஸ் இருக்காது அப்படிங்கிறத நான் இங்கே கோடிட்டு காட்ட விருப்பப்படுறேன். அப்போ கண்டினியூவஸ் அப்டேஷன் அப்படிங்கிறது ஒரு கேண்டிடேட்டுக்கு தேவை. யார் ஒருத்தருக்கு கண்டினியூஸாக படிக்க முடியும்? அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 8 வருஷம் 7 வருஷத்துக்குனாச்சும் உங்களை நீங்கள் கண்டினியூஸாக அப்டேட் பண்ணணும். 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஃப்யூச்சர் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ஆனால் கிளியர் கட் அப்டேஷன் இருக்கிறவங்களுக்கும், மேத்ஸ் ஸ்கில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கும், நல்ல காலேஜில் போய் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃப்யூச்சர். மொத்தத்தில் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் எல்லாரும் போகிறாங்க அப்படின்னு நீங்களும் போய் பண்ணிங்கன்னா, நம்ம வடிவேல் படத்தில் வர மாதிரி டே நானும் ரோடி என்னையும் ஜீப்பில் ஏற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி ரோலில் போய் மாட்டிடுவீங்க. யார் படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாம், இதுக்கு என்னெல்லாம் ஸ்கில் கற்றுக்கலாம்? எஸ், நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். 9500680004 அப்படின்னு நம்மளை கூப்பிடுங்க. இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை 1-to-1 டிஸ்கஷனாகவும் நம்ம பேசலாம். தொடர்ந்து நம்ம யூடியூப்பை பாருங்கள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். த பெஸ்ட் காலேஜ் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், த பெஸ்ட் காலேஜ் இன் ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட்ஸ், இது எல்லாமே நம்ம வீடியோவில் அடுத்தடுத்து வரப்போகுது. தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், உங்கள் இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.